வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு பட்டு பாவாடையோட சட்டை கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அளவு சட்டையை வச்சு இதிலேருந்து அளவு எடுத்து நம்ம எப்படி கட் பண்ணலாம், அளவு எடுத்து கட் பண்ணலாம், இல்லை நீங்கள் அதை அப்படியே வச்சு கூட நீங்கள் கட் பண்ணலாம். நான் வந்து ஒரு மீட்டர் அளவுக்கு சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். அந்த கீழே பார்டர் வச்ச மாதிரி நீங்கள் ஒரு 1.25 1.5 மீட்டர் அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த டிசைன் தைக்க முடியும். அதே மாதிரி லைனிங் துணி என்கிட்ட எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. இது ஸ்கர்ட்டுக்கும் சேர்த்து தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது அந்த பட்டு பாவாடைக்கு உள்ள லைனிங் கொடுப்போம்ல, அதுக்கும் சேர்த்து தான் இதில் துணி இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சட்டை இருக்குல்ல, அளவு சட்டை, அதோடைய அகலத்தை எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துட்டு அது எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மடித்து போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் மடித்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அளவு சட்டையில் நமக்கு கீழே ஃப்ளீட்ஸ் இல்லாமல் இருக்குது. ஆனால் நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி தைக்க போகிறோம். அதனால் இதை 2 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். அளவு சட்டையில் ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் நம்ம ஒரு அளவு எடுத்துகிட்டு அதுக்கு கீழே ஒரு அளவு எடுத்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ இதோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அந்த அளவு சட்டையை 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. நமக்கு ஃப்ரண்ட் சைடு தெரிகிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. நான் பேக்கில் ஓப்பன் இருக்குது, அதனால் ஃப்ரண்ட் சைடாக வெளியில் தெரிகிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. 2ஆக மடித்து போட்டிருக்கோம். அதே மாதிரி கீழே நம்ம கட் பண்ண போகிற துணியையும் மடித்து போட்டிருக்கோம். இப்போ நான் ஷோல்டர்லேருந்து ஒரு 11 இன்ச் அளவு நான் எடுத்துக்கிறேன். மேல் போர்ஷன் கீழ் போர்ஷன் தனித்தனியாக நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் மேலேருந்து ஒரு 11 இன்ச்சும் கீழேருந்து ஒரு 6 இன்ச்சு இதில் இருக்குது. இதை விட ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் நான் எடுக்க போகிறேன். இப்போ மேலேருந்து 11 இன்ச்சு முதல்ல நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அளவு நான் ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக தான் நான் கட் பண்ண போகிறேன். அதனால் ஃப்ரண்ட்டு மட்டும்தான் இப்போ நம்ம கட் பண்ணுறோம். இதை வச்சே நம்ம பேக் கட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான உயரத்துக்கு நம்ம லைன் போட்டிருக்கோம். அதே மாதிரி 11 இன்ச் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த அளவு சட்டையை அப்படியே இதில் வச்சுக்கலாம். அந்த மடிப்பு பாகமும் அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம கழுத்துடைய மடிப்பு பாகமும் இதோட மடிப்பு பாகமும் ஒன்றா இருக்குது. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக மேலே ஒரு 1/2 இன்ச்சு நான் தையலுக்கு விட்டுருக்கேன். இப்போ அந்த அகலம் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இதில் பைப்பிங் இருக்குது. கழுத்துலேயுமே அந்த ஆம்ஹோல் அந்த கை ஸ்லீவுக்குமே பைப்பிங் இருக்குது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இதை விட கம்மியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் பைப்பிங் வைக்க போகிறீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ நான் அதனால் உள்ளே தள்ளியே நான் 2க்குமே லைன் ட்ராப் பண்ணுறேன். அதாவது ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு விடுவோம்ல, தையலுக்கு விடாமல் அந்த அளவை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ உள்ளே நான் கோடு போடுறது தான் நமக்கு தேவையான அளவு. வெளியில் இருக்கிறது தையலுக்காக வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். அதே மாதிரி கழுத்தோடைய இறக்கமும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் இறக்க வேணாலும் எடுத்துக்கோங்க, இல்லை கம்மியாக வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ அதோட மடிப்பு பாகம், இந்த கழுத்தோட மடிப்பு பாகமும் ஒன்றா இருக்குது. இப்போ கழுத்துடைய இறக்கம் எடுத்துருக்கோம். அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஆம்ஹோல் அளவு எடுத்துக்கலாம். இது பழைய சட்டை அப்படிங்கிறதெல்லாம் நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சரியான அளவு கிடைக்கும். ஏன்னா சுருங்கி போயிடும், கிளாத்து சுருங்கியிருக்கும், அதனால தான். இப்போ ஆம்ஹோலில் கரெக்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்போ சுற்றளவு எடுக்கும்போது நல்லா இழுத்து எடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தள்ளி தான் போட்டிருக்கேன் பாருங்கள், 1/4 இன்ச்சு. அதே மாதிரி நம்ம 11 இன்ச்சில் ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அங்கேயும் கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து நம்ம தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் அளவு நம்ம விடலாம். இப்போ ஒரிஜினல் அளவில் நான் லைன் போட்டிருக்கேன். அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் தள்ளி ஒரு புள்ளி வச்சு அதுலேயும் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ அதே மாதிரியே நம்ம ஆம்ஹோலுக்கு கழுத்துக்கு எல்லாமே பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஆம்ஹோல் தையலுக்கு விட்டுருக்கோம்ல, அதில் லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் தையலுக்கு விட்டதில் லைன் போட்டு அப்படியே ஒரு வளைவு வரைஞ்சி விட்டுருக்கேன். இப்போ கழுத்தும் அதே மாதிரி தான் தையலுக்கு விட்ட அளவில் நம்ம பாக்ஸ் போட்டுக்கிறோம். இது நான் ஒரு ஸ்டார் நெக் எடுக்க போகிறேன். அதனால் கீழேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ணதுலேருந்து வெளியில் ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதுலேருந்து அப்படியே கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனை மேலே நம்ம தையலுக்கு விட்ட அளவில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார் நெக் வரைஞ்சிட்டோம். இப்போ வரைஞ்ச அளவுகளை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணி இதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம லைனிங்கில் வந்து ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் எடுத்து அதில் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ அளவு இருக்கோ அதை வச்சு நம்ம லைனிங் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே ஃப்ளீட்ஸ் வைப்போம்ல, அதுக்கு முதல் நம்ம கட் பண்ணிக்குவோம். அதை நான் வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டுட்டு நம்ம 11 இன்ச்சு தான் எடுத்திருக்கோம் பாடி பார்ட்டுக்கு. அதுக்கு கீழே வந்து நம்ம ஒரு பார்ட் நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 8 இன்ச் அளவு நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை மடித்தா எவ்வளோ அகலம் வருதோ அதே அளவுக்கு லைனிங் துணியும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டிருக்கேன். கீழே வந்து லைனிங் துணியும் அதே மாதிரி மடித்து போட்டிருக்கேன். இப்போ லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுமே நமக்கு ஒரு 8 இன்ச்சு உயரத்தில் எடுத்திருக்கோம். அகலம் வந்து இன்னும் கூட நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஃப்ளீட்ஸ் வந்து நல்லா பட்டையாக வரும். நமக்கு எவ்வளோ துணி அகலம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல தான் ஃப்ளீட்ஸ் வரும். இப்போ நம்ம அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் இன்னொன்று 2 வேணும்ல, ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுக்கு ரெண்டு பட்டையாக வைக்கிறதுக்கு 2 வேணும். இல்லை நீங்கள் ஒன்றா அப்படியே ஜாயின் பண்ணி கூட நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக நான் ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன். இப்போ வந்து ஒரு பார்ட் நம்ம கட் பண்ணிட்டோம். இதை அப்படியே மேலே வச்சு திரும்பவும் இன்னொன்று கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2யுமே கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் ஃப்ரண்ட்டு பேக்கில் அப்புறமே கட் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து லைனிங் துணியில் முதல்ல நான் கட் பண்ணிக்கிறேன். இது 2ஆக நான் மடிச்சிருக்கேன். உங்களுக்கு நான் பஃப் கை வைக்க போகிறோம். எவ்வளோ துணி இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் பஃப் அழகாக வரும். அதனால் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு 5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திங்கனாலே போதுமானது. இப்போ வந்து நான் இதை 2ஆக மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டுட்டு இது வந்து 2 ஸ்லீவுக்கும் சேர்த்தேன். ஒரு 5 இன்ச் உயரம் இருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். இதுக்கு கீழே நம்ம பார்டர் வைக்க போகிறோம். அதனால் ஒரு 5 இன்ச் நான் அளவு எடுத்துருக்கேன். இப்போ இந்த கையோடைய சுற்றளவு வந்து ஒரு 11 இன்ச் அளவு இருக்குது. இந்த 11 இன்ச்சில் நம்ம ஓப்பன் சைட்லேருந்து ஒரு 4.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு மடிப்பு பாகத்துலேருந்து ஒரு 5 இன்ச்சுக்கு நம்ம ஃப்ளீட்ஸ்க்காக நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். எவ்வளோ துணி இருக்கோ நம்ம அந்தளவுக்கு நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். நான் வந்து 11 இன்ச் எடுத்திருக்கேன். இதுவே போதுமானது. இது வந்து 2 ஸ்லீவுக்குமா சேர்த்து தான் எடுத்திருக்கோம். இப்போ வந்து இந்த ஓப்பன் சைட் இருக்குல்ல, அங்கே வந்து கீழேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து நம்ம அந்த 5 இன்ச்சுக்கு ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோம்ல, அங்கேருந்து அப்படியே ஒரு வளைவு வரைய போகிறோம். மேலே வந்து அன்ஈவனாக இருக்கிறதுனால நல்லா கரெக்டாக நான் ஈவனாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது வந்து உங்களுக்கு மெயின் ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு இந்த 5 இன்ச் உயரம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னா இதை நீங்கள் இன்னும் கூட கம்மியாக கூட எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து ஷார்ட்டாக இருந்தாலும் அழகாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கீழே பார்டர் வைக்க போகிறோம். அதனால் நீங்கள் ஒரு 4 இன்ச்சு எடுத்தால் கூட போதுமானது தான். நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நான் வந்து 1 மீட்டர் அளவு தான் நான் கிளாத் எடுத்திருக்கேன். அதனால் ரொம்ப கரெக்டான அளவில் தான் நமக்கு வந்து கிளாத் கிடச்சிது. நீங்கள் வந்து அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இல்லை பஃப் கை வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து லைனிங் துணியில் கட் பண்ணிட்டோம். மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணலாம். இப்போ கீழே வந்து இந்த பார்டர் இருக்குல்ல, இதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு கீழே தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் இந்த பார்டர் வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் தான் நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும், பேக் கட் பண்ணணும், அது இல்லாமல் ஸ்லீவ் கட் பண்ணணும். நம்ம கீழே ஃப்ளீட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ அதை மடித்து போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃப்ரண்ட்டு மேல் பார்ட்டில் ஃப்ரண்ட் பகுதி மட்டும்தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதை எடுத்து போட்டுக்குவோம். கொஞ்சம் கூட துணி வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. மடிப்பு பாகம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த லைனிங் துணியோட கழுத்து பக்கம் மடிப்பு பாகம் இருக்குது. அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்லேயும் மடிப்பு பாகம் இருக்கணும். இப்போ கரெக்டாக வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கூட கிராஸெல்லாம் போயிடக்கூடாது. கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா பேலன்ஸ் இருக்க கீழே இருக்க கிளாத்து தான் நமக்கு ஸ்லீவுக்கு வரப்போகுது. அதனால் எங்கேயுமே வேஸ்ட்டாக துணியை கட் பண்ணாமல் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அந்த ஆம்ஹோலில் கழுத்தில் எல்லாமே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணது போக மீதி இருக்கிற கிளாத்தில் அப்படியே நம்ம பேக் கட் பண்ண போகிறோம். பேக் வந்து நம்ம ஓப்பன் சைடு வந்து நம்ம ஓப்பன் கொடுப்போம்ல பேக் பீஸ்க்கு, அந்த ஓப்பன் வர மாதிரியே கட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க அந்த பேலன்ஸ் துணியை முதல்ல ஸ்லீவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஸ்லீவுக்கு வந்து கீழே பார்டர் கொடுப்போம். அதனால் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம லைனிங் துணியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் பேலன்ஸ் இருக்கிற துணியில் வந்து ஃப்ரண்ட் பகுதியை வச்சே நம்ம கட் பண்ணிக்குவோம்.
அதாவது லைனிங் துணியில் ஃப்ரண்ட் கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்டார் நெக் கட் பண்ணி அந்த பீஸ் வச்சுருக்கோம்ல, அதை வச்சே கட் பண்ணிக்குவோம். ஆம் ஹோல் மட்டும் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. பேக் பீஸில் பட்டன் பட்டிக்காக ஒரு 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா நான் விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி அதோடைய இறக்கம், கழுத்தோட இறக்கம், அதாவது பின் கழுத்து இறக்கம் வந்து ஒரு 2 இன்ச் அளவு வைக்கிறேன். நம்ம ஃப்ரண்ட் வந்து 4 இன்ச் இருக்கும், பேக் சைடு வந்து ஒரு 2 இன்ச் வச்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு 5லேருந்து 6 வயசு குழந்தைங்களுக்கான பட்டு பாவாடை சட்டைக்கான ஒரு அளவு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு நான் விவரமாக எப்படி தைக்கிறதுங்கிறத சொல்கிறேன். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு நம்ம பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அதை ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.